அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி முட்டை ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கிளற ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக பிரிய ஆரம்பிக்கும். அது குழந்தைங்களுக்கு நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வணங்கினதுக்கப்புறமா உப்பு, மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இதுவும் நல்லா வணக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும். சாப்பாடு இதுக்குள்ளேயே தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் எண்ணெய் ஜாஸ்தியாகவே முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். ஸோ முட்டையெல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா இப்போ சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு ஒரு முட்டைக்கு அளவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன், சீரகத்தூள் சேர்த்திக்கிறேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி போட்ட உப்பு தான். ஸோ உப்பு கரெக்டாக இல்லை அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு 2 கொதி விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய், கடுகு, பூண்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கிற காலிஃப்ளவர் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா வணக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். எக் ரைஸும் காலிஃப்ளவர் ஸ்டிர் ஃப்ரையும் ஸ்நாக்ஸுக்கு கொய்யாப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.